அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் போறதுனால கட்சி பலவீனப்படாது, தொண்டர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. நீங்க சொல்றவர்கள் 1-2 பேர் அந்த மாதிரி போயிருக்கலாம், கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவிக்கலாம். ஆனா தொண்டர்கள் பலமாக அதிமுகவில் தான் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதிமுக என்பது ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கின்ற கட்சியாக தான் இருக்கு. எம்ஜிஆருக்காக இருந்தவர்கள் எத்தனை பேரு? எம்ஜிஆருக்காக அதிமுகவில் வந்தவர்கள் ஏராளமான தொண்டர்கள். ஜெயலலிதா அந்த தொண்டர்களை ஈர்த்தார், அதான் முக்கியமானது. அதிமுகவில் இருக்கின்ற அவங்க சொன்ன மாதிரி 1.5 கோடி தொண்டர்களா 2 கோடி தொண்டர்கள் ஜெயலலிதாவை விரும்பினார்கள். அந்த நிலை எடப்பாடிக்கு இருக்கா? எடப்பாடி ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவரா? இன்ன வரைக்கும் அவர் நிரூபிக்கல. தொடர்ந்து 10 தேர்தலில் தோல்விதான் அடைஞ்சிருக்காரு. தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பான தலைவராக எடப்பாடி மாறிவிட்டாரான்னு கேட்டா இல்ல. அது அதிமுகவில் இருக்கின்ற எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அதுதான் அவங்க இன்னைக்கு கை உயர்த்துறாங்க, ஒரு கழகத்தை செயல்படுத்துறாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது எந்த தலைவராவது வாய திறப்பாங்களா? ஜெயலலிதா அமைச்சரவையில ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகராக இருந்தார். ஒரு நிமிஷத்துல தூக்கி வெளியே போட்டாங்க. ஜெயக்குமார் வாயை திறக்கல. இது மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் வெளியே தூக்கி போடுவாங்க, யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் அது போன்ற நிலை அதிமுக இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி இன்னும் தன்னை உருவப்படுத்தல. அதனாலதான் இப்ப பிரச்சனை. இன்னைக்கு தொடர்ந்து தோல்வி. இன்னைக்கு தென் தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக 3ஆம் இடத்துல இருக்கிறது. 10 தொகுதிகள்ல, 10 பாராளுமன்ற தொகுதிகள்ல. அப்ப இவர்கள் இந்த நேரம் பார்த்து செங்கோட்டையன் போன்ற ஆட்களை நீங்கள் அரவணைத்திருக்கணுமே. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல நீங்க தூது விட்டீங்க. அவர் நேற்று மட்டும்தான் நாங்க வெளியே போனாரு, நேற்று மட்டும்தான் பேசினாரா? பல்வேறு காலகட்டங்களில் செங்கோட்டையன் தன்னுடைய கருத்தை வெளியே சொல்லிட்டு தான் வந்தாரு. அதை நீங்க கவனிக்கவே இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. அவரை நீங்க புறக்கணிச்சீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த தலைவர்கள் நீங்க எப்படி புறக்கணிப்பீங்க? இப்ப ஜெயக்குமார் மனம் கனத்து போயிருக்கிறாரு. பல்வேறு ஆளுமைகள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மனம் கனத்து போயிருக்கிறாங்க. அவங்க வாயை திறக்கல. இனி அடுத்தடுத்து அவர்கள் வெளியே வந்தால் உங்க நிலைமை என்ன? தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் கூட இல்ல, இன்னும் சில 8-9 மாதங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்க ஒற்றுமையை பலப்படுத்தாமல் போறவங்க போகட்டும், யாருனாலும் போய்க்கிங்க, நான் ஒருத்தன் கட்சியில் நான் தான் பொதுச் செயலாளர், நாம் செய்யற முடிவுதான் அப்படி என்று நீங்கள் சொல்வது, நீங்கள் உங்களை ஜெயலலிதாவாக நினைத்துக் கொண்டு சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். அது இல்ல உண்மை.